பாதிப்புக்கு பொதுமக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நெருக்கடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் பல்வேறு நிவாரண அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புகள் அனைத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன். குறிப்பாக மின்சாரத்தை ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்கள் மின்சார அடுப்பை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு கடனுதவி, இந்த ஹோட்டல்கள் மூடப்படுவதனால் பால் உற்பத்தி செய்யக்கூடிய பால் என்பது ஹோட்டல்களால் வாங்கப்பட முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மொத்த பாலையும் ஆவி நிர்வாகமே கொள்முதல் செய்து கொள்ளும். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகள் அனைத்தையும் உழவர் சந்தையில் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடு என்று சொல்லி, இந்த தட்டுப்பாட்டினால் சமூகத்தினுடைய எந்தெந்த பிரிவு பாதிக்கப்படுமோ அனைத்து பிரிவுக்கும் ஒவ்வொன்றையும் மிக ஆழமாக யோசித்து அதற்கான நிவாரண அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய நிதிகள் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து வளைகுடா போரினால் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசாங்கம் எந்தவித உதவியும் செய்யாத நிலையில் மாநில அரசாங்கம் என்னென்ன உதவிகளை செய்துள்ளது என்பதை பொதுவுடைமை கட்சியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் விளக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காணொலி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.